11வது மக்களவையைப் போலவே 12வது மக்களவையும் கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை இல்லாமல் 13 மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்தது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பதினோராவது மக்களவையில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமான இடங்களை கைப்பற்றிய பாஜக சார்பில் பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் பொறுப்பேற்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் 13 நாட்களில் கவிழ்ந்தது வாஜ்பாய் அரசு. இதனையடுத்து HD தேவகவுடாவும் அதன் பின்னர் இந்தர்குமார் குர்ஜாலும் இந்தியாவின் பிரதமரானார்கள். கூட்டணி ஒற்றுமையின்மையால் 2 ஆண்டில், அதாவது 1998 ஆட்சியை கவிழ்ந்து 12வது மக்களவைத் தேர்தலை சந்தித்தது இந்தியா. கூட்டணி ஆட்சிகள் தொடர்ந்து கவிழ்ந்ததை அடுத்து நாட்டின் அன்றைய 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவைத் தொகுதிகளுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 1998 ஆண்டு 12வது மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டது. 11வது மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக 13,952 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதனை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் தேர்தலில் வேட்பாளர்கள் செலுத்தும் வைப்புத் தொகையை ரூபாய் 500 ரூபாய் 10,000 உயர்த்தியது. இதன் காரணமாக போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 5,000க்கும் கீழாக குறைந்தது. இந்த தேர்தலில் 60.58 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 543 இடங்களுக்கு 176 கட்சிகளின் வேட்பாளர்கள், 1915 சுயேட்சைகள் உட்பட 4,750 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 274 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக நாடு முழுவதும் 7,73,494 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டது. 1998 ஆண்டு பிப்ரவரி 16, 22 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்தேர்தலில் 61.97% வாக்குகள் பதிவானது. இது முந்தைய தேர்தலை விட 4.03% அதிகம். இந்த மக்களவைத் தேர்தலுக்கான செலவு ரூபாய் 666.22 கோடியாக அதிகரித்திருந்தது. மேலும் ஒரு தனி வாக்காளருக்கான செலவு 11 ரூபாயாக உயர்ந்திருந்தது. மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளில் 423 மக்களவைத் தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 79 மக்களவைத் தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும், 41 மக்களவைத் தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்தலில் பாஜக 182 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் 141 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 32 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 20 இடங்களிலும், அதிமுக 18 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 17 இடங்களிலும், தெலுங்கு தேசம் 12 இடங்களிலும், சுயேட்சைகள் 6 இடங்களிலும் வென்றன. தேர்தலில் போட்டியிட்ட 274 பெண் வேட்பாளர்களில் 43 பேர் வெற்றி பெற்றனர். முந்தைய 10வது மக்களவைத் தேர்தலைப் போல இந்த மக்களவைத் தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்ச இடங்களை கைப்பற்றிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் ஒருவரை பிரதமராக பொறுப்பேற்றார். ஆனால் 1999 ஏப்ரல் 17 அதிமுகவின் தலைவரான ஜெயலலிதாவின் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு காரணமாக அதிமுக தனது ஆதரவை விலக்கிக் கொண்டது. இதன் காரணமாக வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் கவிழ்ந்தது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், கடந்த முறை 13 நாட்கள் மட்டுமே நீடித்த வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி இந்த முறை 13 மாதங்களாக நீடித்து முன்னேற்றம் அடைந்திருந்தது. கூட்டணி ஆட்சி கவிழ்ந்ததைத் தொடர்ந்து 1999 13வது மக்களவைத் தேர்தலுக்கு தயாரானது இந்திய மக்களவை.